வேலை காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஆனால் கலெக்டரமா அதை தாண்டி ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள், தமிழ் சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அது. அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் என்னை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழு வீடியோ தெளிவா இருக்கு. கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு. அந்த இருக்கையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் உட்கார்ந்திருப்பது தெளிவா இருக்கு. நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்துருக்கணும். சென்டர்ல யார் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இன்பநிதி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு. கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்பநிதி உட்கார்ந்துருந்தார். கலெக்டர் தூக்கி ஓரமா 3 இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க. அது இரண்டாவது தப்பு. அந்த உட்கார்ந்திருந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டரமா 2 இருக்கை தள்ளி போனாங்க இல்லைங்களா? அதை என்ன சொல்வது? தமிழ் சமுதாயம், நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கறாங்க இல்லைங்களா? சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை, நம்பிக்கை வரும்? உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண மனிதனுக்கு கலெக்டரமா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க? மூர்த்தி அவர்கள் இருக்கலாம், பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார். பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்திருப்பார், அது வேறு. அரசியல்வாதி நான் பேச விரும்பல. அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் வரலாம் போலாம், அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா they are permanent politician. ஆனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு. நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு. ஆனால் கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல. மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க இருக்கையை விட்டு கொடுங்க. மூர்த்தி அவர்கள் இதைத்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பதிலா சொல்றேன். சொன்னபடி செய்து முடிச்சிருவீங்களா? அப்படி செய்து முடிக்கிற பட்சத்துல அது தமிழக முதலமைச்சர் கிடைத்த வெற்றியா தானே சார் பார்க்க முடியும்? டன்சன் வார பட்சத்துல நான் என்னுடைய பதவியை திறந்துருவேன், ஆட்சியில இருக்க மாட்டேன். சரி, இப்படி பாத்துக்கண்ணா, முதலமைச்சர் பதவியை நான் காப்பாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம், சரி போங்க அப்படின்னு. நான் 1.5 வருஷம் இருந்துட்டு போங்க, 2026 மே வரைக்கும் இருங்கன்னு சுசீந்திரன் சொன்னாங்க, எங்க மாவட்ட தலைவர் மதுரை என்ன. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பிஜேபிக்கு நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை. தேய தொடங்கிய கட்சிகள், இருப்பில்லாத கட்சிகள், இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க. எனக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? என் கட்சியில் என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன்